சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 2000 பயனாளிகளுக்கு வீட்டு மனைக்கான பட்டாக்கள் வழங்குகின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்பது, உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசுடைய சாதனைகளை அங்கீகரிக்கின்ற வகையில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியிலும் 100% வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அளித்தீர்கள். இந்த நேரத்தில் அதற்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைமையிலான கழக அரசாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்களுடைய ஏற்றத்திற்காக தொடர்ந்து தினம் தினம் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அளித்துக் கொண்டே வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் எப்பொழுதும் உங்க கூட நிற்கும். அதே போல் நீங்களும் கழகத்திற்கும் நம்முடைய அரசிற்கும் பக்கபலமாக தொடர்ந்து இருந்துட்டு வரீங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வீடுங்கிறது எல்லோருக்குமான அத்தியாவசியமான ஒரு தேவை, அது ஒரு கனவு. அதற்காக தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970களிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு அதனை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நம்முடைய தலைவர் அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கட்டட அனுமதி ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்குகின்ற திட்டத்தையும் நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் மிக மிக முக்கியம். அந்த வகையில் பார்த்தா அவங்க ஒவ்வொருக்கும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள். ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிறவங்களுடைய பல வருஷ கனவு இன்று நினைவாகி இருக்கு. குறிப்பாக சென்னையில் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். சென்னையில் பட்டா பிரச்சனை பல வருஷமா இருக்கு. அப்படி பட்டா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க உறுதியாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகள் 2 மாதம் தான் ஆகிறது. இந்த 2 மாதத்துக்குள்ளேயே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசு பல வருஷமா பட்டா இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு பட்டா கொடுத்திருக்கு. பட்டா கொடுப்பதில் பல நிர்வாக சிக்கல்கள் இருந்து வந்தது. ஆனால் நம்முடைய இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போன பொழுது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும், அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கான பட்டா அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை. அதனாலதான் இந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்க ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சாங்க. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த குழு எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு 28,848 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் தயார் நிலையில இருக்கு. அதுல இன்னைக்கு இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் நடக்கின்ற நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 2000 மக்களுக்கு 2000 குடும்பங்களுக்கு பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம். நேற்று இதே போல ஒரு நிகழ்ச்சியில் மாதவரம் மற்றும் அருகாமையில் உள்ள தொகுதிகளைச் சேர்ந்த 2124 பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம். இதை தொடர்ந்து சென்னையில் சட்டமன்ற தொகுதியில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா தொடர்ந்து பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வீட்டு மனை பட்டா சேர்ந்திருக்கு. இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லைன்னு ஒரு தயக்கமும் கலக்கமும் உங்ககிட்ட கண்டிப்பா இருந்திருக்கும். இனிமே அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. இன்னையிலிருந்து உங்க வீட்டு மனை வீடு சட்டபூர்வமா உங்களுக்கு சொந்தமாகி இருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம் மூலமாக 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. மகளிருடைய சுமையை குறைக்கின்ற வகையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. இந்த திட்டத்தை இன்றைக்கு வெளி மாநிலங்களும் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. கனடா, இலங்கை போன்ற வெளிநாடுகளும் நம்முடைய திட்டங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றன என்பதை பெருமையாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த திட்டம் மூலமா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மூலமா ஒவ்வொரு நாளும் காலையில 20 லட்சம் குழந்தைங்க பள்ளிகளிலேயே தரமான காலை உணவு வழங்கப்படுகின்றது.
அதே போல புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வியை படிக்க போகும்போது 3,25,000 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் தாய்மார்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 1,18,00,000 மகளிருக்கு கடந்த 11 மாதங்களா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வகையில தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருது. இந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ள காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், தரமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 13 துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள்ல ஒன்றாதான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் வீட்டுமனை பட்டாக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் கழக அரசின் திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல, நீங்க அனைவரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள். திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசடர்ஸாக நீங்கள் திகழ வேண்டும். உங்களுக்காக இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய செயலாளர் திரு டேரஸ் அகமது IAS அவர்கள், பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அக்குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி IAS அவர்களுக்கும், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.